ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இன் பைத்தான். இந்த நம்பர் டேட்டா டைப்ஸ் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டேட்டா டைப்ஸ் இருக்குது. டு ஸ்டோர் த நியூமரிக் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். என்னென்ன நம்பர் டேட்டா டைப்ஸ் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் 3 விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இன்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப் நம்ம தெரியும் இல்லையா, ஆல்ரெடி எல்லா லாங்குவேஜஸ்லேயே படிச்சிருப்போம். இன்டீஜர் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஹோல் நம்பர்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் பி அ பாயிண்டில் வராது, ஹோல் நம்பர்ஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்கலாம் அண்ட் தென் நெகட்டிவ் நம்பர்ஸாகவும் நமக்கு வந்து இருக்கலாம். இப்போ பைத்தானில் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பைத்தானில் நம்ம டேட்டா டைப்ஸ்ன்றது எதுவுமே டிக்ளேர் பண்ண மாட்டோம். நம் அப்படின்னு கொடுத்த நம்ன்றது வேரியல் நேம். 1 அப்படின்னா அர்த்தம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். அது என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டா டைப் ஆஃப் இது 2 வேல்யூ ஃபார்மட் ஆஃப் நம்மில் என்னென்ன இருக்குது, நம்மில் பார்த்தோன்னா வேல்யூ வந்து 1 இருக்குது, அதனால் டேட்டா டைப் ஆஃப் 1. இங்கே டைப் அப்படின்னா இது எந்த டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது நமக்கு டிக்ளேர் பண்ணும். எந்த டைப் ஆஃப் டேட்டா, 1ன்றது இன்டீஜர் நம்பர் இல்லையா, அப்போது கிளாஸு இன்ட் அப்படின்றது டிக்ளேர் ஆகும். டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த இருக்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ என்ன வேல்யூன்னு எந்த டேட்டா டைப்பில் இருக்குன்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த இன்டீஜரில் பார்த்தோன்னா தேர் இஸ் நோ லிமிட் ஆன் வேல்யூஸ். இன்டீஜர் டேட்டா டைப்ஸ்க்கு இவ்வளோ தான் லிமிட் இருக்கணும்னு கிடையாது, இது எவ்வளோ வேணாலும் வேல்யூ வந்து இருக்கலாம். பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்ஸில் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர், ஆக்டல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னா சொல்லுவோம். பாயிண்ட் டெசிமல் நம்பர்ஸ் வரும் இல்லையா, பாயிண்ட் வச்சு வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ன்றது வேரியபிள் நேம். இப்போ இந்த வேரியபிள் நேமில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன், நான் என்ன கொடுத்துருக்கேன் பாயிண்டில் கொடுத்துருக்கனால ஃப்ளோட்டு. இப்போ டைப் ஆஃப் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டேன். இப்போ நம்மள நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 10.56 இருக்குது. டைப் ஆஃப் நம்னா இந்த நம்மோட என்ன டைப்புன்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது என்ன டைப்பு பாயிண்டில் இருக்குது இல்லையா, அதனால கிளாஸு ஃப்ளோட்டுன்ற வேல்யூ வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்டு இது சேர்ந்தால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா. இப்போ நம்ம ஈக்குவல் டு 3 + 2j தான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன் இதில் வெறும் ஃபார்மேட் ஆஃப் நம்ம டைப் ஆஃப் நம்ம. இப்போ நம்மள என்ன வேல்யூ இருக்குது, 3.2j இருக்குது. அண்ட் தென் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் 3 + 2j அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து இப்படியே கொடுக்கலாம். அனதர் வே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆஃப் என்ற ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 + 2jன்றதை நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் 3, 2. அப்போ அந்த 3, 2 என்ன எடுத்துக்கணும்னா 3 + 2j அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் ஃபார்மட் ஆஃப் என்ன டைப்பு கொடுத்தோம்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ்ன்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதுனா டேட்டா டைப் கன்வர்ஷன்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்வோம். இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டீஜர் டு ஃப்ளோட், இன்டீஜர்லேருந்து ஒரு ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம என்னென்னா ஃப்ளோட் ஆஃப் என்ற மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். இன்டீஜராக இருக்கிறத ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். இப்போ நம்மன்றது வேரியபிள் நேமில் நான் 110 கொடுத்துருக்கேன்னா இது என்ன வேல்யூ, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூ. அந்த இன்னொரு வேரியபிளில் ஃப்ளோட் ஆஃப் இந்த நம்மில் என்ன வேல்யூ இருக்குது 110. நம்ம வந்து மாத்திரம்னா நம்ம ஃப்ளோட் ஆஃப்ன்றது கொடுப்போம் இல்லையா, அதாவது ஃப்ளோட்டிங் வேணால் ஃப்ளோட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஆஃப் நம்மில் என்ன வேல்யூ இருக்குது 110, அதை பிரிண்ட் பண்ண மாதிரி கொடுக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்றதுனால 11 பாயிண்டில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், 110.0ன்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்லேருந்து இன்டீஜரில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளோட்லேருந்து இன்டீஜருக்கு அங்கே ஃப்ளோட் ஆஃப் என்ற மெத்தட் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் ஆஃப் என்ற மெத்தட் மூலிமா தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே மாதிரி நம்மன்ற வேரியபிளில் 110.23 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளோட்டிங் நம்பர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஆஃப் இந்த நம்மன்ற வேல்யூவை எனக்கு இன்டீஜரில் கன்வெர்ட் ஆனுன்றதுக்காக இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ அவுட்புட் என்ன வரும், ஏன்னா இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இல்லையா, இன்டீஜர்னால் 110 அப்படின்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வரும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டு இன்டீஜர். ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜர்னா இன்டீஜருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் இன்ட் ஆஃப் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மோட வேல்யூ 110.23 அப்படின்னு வந்து கொடுத்துட்டோம். ஸ்ட்ரிங்ன்றதுனால நம்ம டபுள் கோட்ஸில் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இங்கே num1 ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் நம் அப்படி அதான் இந்த இது இன்ட்டிலேருந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பிரிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வரும். ஏன்னா ஸ்ட்ரிங்கோட வேல்யூவில் இந்த டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அப்படியே தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த டபுள் கோட்ஸில் நமக்கு என்ன இருக்குது 110.23 ஃப்ளோட்டிங்கில் இருக்குது இல்லையா. ஆனால் இங்கே நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுவோம் இன்டீஜர். இப்போ இந்த மாதிரி வரும்போது நமக்கு எரர் வந்துடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கில் 110 அப்படின்னு கொடுத்து இது கொடுத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 110. ஏன்னா இது இன்டீஜர் ஃபார்மேட், அதனால் நம்ம இன்ட் ஆஃப் கொடுத்தாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்ட்ரிங்கில் கன்வெர்ட் பண்ணோன்னா டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லேயே பார்த்தா பைத்தான் மேத் மாடியூல் அப்படி இருக்குது. மேத் மாடியூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் பைத்தான் மேத் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைத்தானில் ஹெட்டர் ஃபைல்ஸாக கொடுக்கணும். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டு மேத் அப்படின்ற ஹெட்டர் ஃபைல். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம சிஎல்லாம் கொடுப்போம் மேத்தமெட்டிக்கல்ஸ் ஆஷ் இன்க்ளூட் stdio.h இல்லை மேத்தமெட்டிக்கல்ஸ்னால் math.hன்ற ஹெட்டர் ஃபைல் கொடுப்போம் இல்லையா. அதே மாதிரி பைத்தானில் நம்ம இம்போர்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய லைப்ரரிக்கு. அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம வந்து ஹெட்டர் ஃபைல் வந்து இம்போர்ட் அண்ட் மேத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். என்னென்னலாம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீல் ஆஃப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு நியரஸ்டான கிரேட்டஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீல் ஆஃப் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இம்போர்ட் மேத் ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்பர் 10.20 நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து math.seal of num. இப்போது சீல் ஆஃப்ன்றது என்னது ஹையஸ்ட் இன்டீஜர், அதாவது இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஹையஸ்ட்டு. அப்போ நமக்கு என்ன வரும் 10.20னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும் 11. ஏன்னா 10க்கு அப்புறம் என்ன இருக்குது 11 இருக்கு இல்லையா. இதே வந்து பார்த்தீங்கன்னா 12.50 அப்படின்ட்டு நம்ம என்ன எடுத்துப்போம் 13. அதாவது நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் கிரேட்டர் ஹையஸ்ட் நியரஸ்ட் கிரேட்டர் நம்பர் தான் நம்ம எடுத்துப்போம். அதான் பார்த்தீங்கன்னா சீல் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஆஃப் ஃபங்க்ஷனாக ஸ்மாலஸ்ட் நம்பர் லெஸ் தென் நியரஸ்ட் வேல்யூவில் சின்னதாக எடுத்துப்போம். இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லே பாருங்கள் 10.20 கொடுக்குறோன்னா ஃப்ளோர் ஆஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் வேல்யூ. அப்போ 10.0னா அதுக்கு ஸ்மாலஸ்ட் லெஸ் தென் நியரஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ நம்ம அவுட்புட் வந்து நமக்கு வந்து 10 வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டேன். அண்ட் தென் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்மன்னு கொடுத்தாச்சு. இப்போ 3 ஃபேக்டோரியல்னு அர்த்தம் 1 × 2 × 3. அப்போ நமக்கு என்ன வரும் அவுட்புட்டு 6ன்னு வரும். இது ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடினா அது காமஸ்ட் ஹையன் ஃபேக்டர் எடுத்துப்போம் இல்லையா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதே மாதிரி மேத் ஆஃப் இங்கே வேல்யூ வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டேன் இப்படியும் கொடுக்கலாம் ஓகேவா. இப்போ 4,18 காமன் ஃபேக்டர் எது 2. அப்போ 2ன்ற அவுட்புட் தான் நமக்கு வந்து வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப்ன்றது என்னது நான் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கலாம். அண்ட் தென் ஸ்கொயர் ரூட்டுனா ரூட் 4க்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் ரூட் 4ஓட ஆன்சர் 2 வரும் ஓகேவா. இப்போ அதுக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். எல்லாமே இம்போர்ட் மேத் கொடுத்து தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரியும் இல்லையா. இப்போ வந்து 2 வேல்யூஸ் இங்கே கொடுப்போம் 3,2 மீன்ஸ் 3/2 மீன்ஸ் 3 × 3 9ன்ற ஆன்சர் நமக்கு வரும். அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல்ஸில் இருக்குது. என்னென்னா எக்ஸ்போனன்ட் கண்டுபிடிக்கிறது, லாகர்தம் கண்டுபிடிக்கிறது, சைனு, காசு, டேனு, ஏகாஸ் அப்படின்னா ஆர்க் கொசைன் சொல்லுவாங்க. ஆர்க் கொசைன் இருக்கு இல்லையா அது கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் tan ஆஃப் tan ஆஃப் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸ் தான் தெரியும் இல்லையா. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகணும் ரேண்டம் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிபி ஜெனரேஷன்ஸ் இருக்குல்ல ரேண்டம் மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண ரேண்டமாக எனக்கு நம்பர்ஸ் வேணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பைத்தானில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஹெட்டர் ஃபைல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு கொடுக்கணும். இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துட்டோம்னா நம்ம நம்பர் கொடுக்கும் போது ரேண்டமாக அதுவாக என்ன பண்ணணும் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேவா. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான்.
இப்போ வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரேண்டம் நம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு ரேண்டம் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளோட்டிங்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கொடுக்கணும், ஹெட்டர் ஃபைல்ஸ் கொடுக்கணும் இல்லையா, ரேண்டம் நம் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் ரேண்டம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன். பிரிண்ட் நம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை அதுவாக ரேண்டமாக ஒவ்வொரு நம்பராக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே போகும். இதே நம்ம இன்டீஜர் வேல்யூவில் நம்ம ரேண்டம் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கான யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேண்ட் இன்ட் ஆஃப்னு கொடுத்தோம்னா இன்டீஜர் வேல்யூ வந்து இது பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் நம்ம வேல்யூ வந்து கொடுக்கணும், இன்புட் ஆர்குமெண்ட்ஸாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது எதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு அது இதுவாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்புட் ரேண்டம் கொடுத்துட்டேன்னா இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துட்டேன்னா நம் ஈக்குவல் டு ரேண்டம் இன்னா எனக்கு வந்து இன்டீஜர் டைப்பில் வேணும். அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இல்லாமல் 0,100 வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். அப்போ பிரிண்ட் நம்ம எனக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு வாட்டி 0லேருந்து 100க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 40 வரும், அடுத்த வாட்டி பார்த்தோன்னா 60, 55 அந்த மாதிரி சம்திங்ஸ் எங்கேருந்து ரேஞ்ச் கொடுக்குறோமோ அது வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.